வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவாட்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கருவாடை எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான முறைகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். உப்பு மற்றும் தூசியை நீக்கணும். அதாவது கருவாடை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கருவாட்டை தலை மற்றும் குடல் பகுதிகளை நீக்கிவிட்டு சுத்தப்படுத்தணும். பின்னர் மிதமான வெந்நீரில் 10லேருந்து 15 நிமிடங்கள் ஊற வைக்கணுங்க. இதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான உப்பு மற்றும் ஒட்டி இருக்கக்கூடிய தூசுகள்லாம் நீங்கிவிடும். அதற்கப்புறம் குளிர்ந்த நீரில் 2லேருந்து 3 முறை நன்றாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கருவாடை கழுவ வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சமைக்கக்கூடிய முறை பற்றி பார்க்கும்போது குழம்பு அல்லது தொக்கு மாதிரி நீங்கள் கருவாடை செய்யலாம். கருவாட்டை எண்ணெயில் போட்டு பொரிப்பதை விட கத்தரிக்காய், முருங்கைக்காய் அல்லது மொச்சை சேர்த்து காரக்குழம்பாகவோ அல்லது தொக்காகவோ சமைக்கிறது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த முறையாக இருக்கும். எண்ணெயை நீங்கள் குறைக்கணுங்க. இப்போ கருவாட்டை ஆழமான எண்ணெயில் வறுக்கிறது, இந்த டீப் ஃப்ரை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். வறுக்க விரும்புனீங்கன்னா தோசை கல்லில் சிறிதளவு எண்ணெய் தெளித்து அந்த ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க, அதை அந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வறுத்துக்கொள்ளலாம், வதக்கலாம். அதை வதக்கி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா கருவாடு ஏற்கனவே உப்பு அதிகமாக இருக்கக்கூடியது தான். கருவாட்டு குழம்பு வைக்கும்போது குழம்பிற்கு தனியாக உப்பு சேர்க்கக்கூடாது. கருவாட்டில் இருக்கக்கூடிய உப்பே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக இறுதியில் சரி பார்க்கும் போது வேணும்னா நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ கருவாடு எடுத்துக்கொள்ளும் போது அந்த அளவு மற்றும் இடைவெளி இருக்கணும். வாரத்தில் 1 அல்லது 2 முறை மட்டுமே மிதமான அளவில் 2லேருந்து 3 துண்டுகள் கருவாடு நம்ம சேர்த்துக்கொள்வது அப்படின்றது நமக்கு நல்லதுங்க. இரவு நேரங்களில் கருவாடு சாப்பிடுவதை தவிர்த்துட்டு மதிய உணவு சாப்பிடும்போது நீங்கள் சேர்த்துக்கொள்வது அப்படின்றது எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கருவாடை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறையை இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ கருவாட்டில் இருக்கக்கூடிய நன்மைகளை பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். எலும்பு மற்றும் பற்கள் பலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கருவாட்டை எடுத்துக்கலாம். கருவாட்டில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய தாதுக்கள் மிக அதிக அளவில் இருக்குங்க. குறிப்பாக முட்களுடன் சேர்த்து சாப்பிடக்கூடிய சிறிய வகை கருவாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெத்திலி போன்ற கருவாடுகளாக இருக்குங்களே, இதில் கால்சியம் அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா, எலும்பு தேய்மானம் அப்படின்ற அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பற்களை வலுவாக்கக்கூடியதாகவும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்குமே எலும்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோடு சேர்த்து பற்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம கருவாட்டிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. பற்களும் பலமாக இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தொடர்ந்து நம்ம கருவாட்டு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ மீன்களைப் போலவே கருவாட்டிலுமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்திருக்கு. இது நமக்கு எப்படி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய LDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு குறைத்து நல்ல கொழுப்பு HDL நமக்கு அதிகரிக்க செய்யுது. ஸோ இதனால் அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் போது இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான தடையும் இல்லாமல் கிடைக்க ஆரம்பிக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் தடை இல்லாமல் கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளான இந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக மூளை செல்களையுமே சுறுசுறுப்பாக்கி நினைவாற்றலை மேம்படுத்துறது கூட இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நமக்கு கருவாட்டிலிருந்து உதவிகரமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு நம்ம கருவாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ அந்த கருவாட்டில் இரும்புச்சத்து அப்படின்ற அயன் மற்றும் விட்டமின் B12, ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் கணிசமான அளவில் இருக்குது. உடலில் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகரித்து ரத்த சோகை அப்படின்ற அந்த அனிமியாவை வராமல் தடுக்கிறதுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு மிக நல்லதுங்க. இப்போ குறைந்து இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்தி கொள்ளும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சிருந்தது அப்படின்னா அது நமக்கு அதிகமாகிடும். ஸோ ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் இதன் மூலமாக நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அப்போ நமக்கு அந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே தென்படாமல் நம்ம நலமோடு இருக்க முடியும். ஏன்னா ரத்த சோகை ஏற்படுவதற்கான காரணமே இரும்புச்சத்து குறைஞ்சி உங்களுக்கு அந்த அறிகுறிகள் வரது தான். ஸோ அப்போ இரும்புச்சத்து நீங்கள் கருவாடு எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொள்ளும் போது ரத்த சோகை இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ முடியும். சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட முடியும். உங்களுடைய அன்றைய நாள் வேலையை நீங்கள் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கருவாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு மற்றும் ஹார்மோன் சமநிலையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருவாட்டை எடுத்துக்கொள்ளலாங்க. கருவாட்டில் இருக்கக்கூடிய துத்தநாகம், ஜிங்கு, அயோடின் மற்றும் செலினியம் போன்ற அத்தியாவசியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். இதனால்
உங்களுடைய அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டமே வந்து ஸ்ட்ராங் ஆகிறதால அயோடின் சத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் உங்களுக்கு வந்து சுரக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் ஏற்படாமல் நீங்கள் நலமாக வந்து இருக்கலாம். புது விதமான ஒரு நோய் கிருமி தாக்கம் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. தொடர்ந்து நீங்கள் கருவாட்டை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.